நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவாடு சம்மந்திங்க. இது வந்து சுடு கஞ்சிக்கு நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கருவாடு துவையல்னு கூட சொல்லலாம். இது எப்படின்னா நம்ம ரெகுலராக வந்து இது ரேஷன் அரிசியில் வச்ச கஞ்சிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேரளா ரைஸ் இருக்குங்களே அதில் வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து கருவாடுங்க. நெத்திலி கருவாடு எடுத்துக்கோங்க ஒரு கையளவுக்கு. அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 2 கையளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு புளிங்க போட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு கரைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. சும்மா தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் பேன் வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருவாடு இருக்குங்களே அதை போட்டு நல்லா வறுக்கணுங்க. இப்போ கருவாடு வந்து நல்லா தலையை கிள்ளிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டியாவது நல்லா கழுவணுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அசடு எல்லாமே போகும். கருவாடை நல்லா வறுக்கணுங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப கருகிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. கரெக்டான அளவு பதத்துக்கு நீங்கள் நல்லா வறுத்து வச்சுருங்க. அப்புறமா அது தனியாக எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு சேர்த்து நல்லா வதக்கணுங்க. அது நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பொன்னிறமாக நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த புளி ஊற வச்சுருப்பீங்களா அந்த துண்டை அப்படியே எடுத்து இதில் போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது. இது போட்டு நீங்கள் 1 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாக அந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் வறுத்துருந்தோம் இல்லைங்க அதையும் சேர்த்து நல்லா போட்டு அரைக்கணும். கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஆல்ரெடி கருவாடில் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் சுவையான கருவாடு சம்மந்தி இல்லைன்னா கருவாடு துவையல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம கஞ்சிக்கு வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. எந்த கஞ்சிக்குனாலும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.